எங்களுக்கு ஒரு ஒரு நாளுமே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல எனக்கு சேகர் பாபு யார் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். எங்களின் போராட்ட தொடரட்டும், வாய்மையை வெல்லும் எங்கள் போராட்டம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 15,000ன்றது ஒரு குடும்பத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாமே வேலைக்கு போனாலும் குடும்பத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கும் போது 15,000 வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 12 நாளுக்கும் மேலே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதாவது வெயில் மழை எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப கட்டுக்கோப்பாக உங்களோட உரிமைக்காக போராடிட்டு வரீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே வந்து பெண்களை திரட்டி மாநாடு நடத்தணும், இல்லை போராட்டம் நடத்தினா பல லட்சங்கள் செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த போராட்டம்ன்றது ரொம்ப உண்மையாக அவங்க உரிமைகளுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக களத்தில் நின்று குறிப்பாக பெண்கள் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த 12 நாளுன்றது இன்னும் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு நாளுமே அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு? எங்களுக்கு ஒரு ஒரு நாளுமே ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களோட வேலை இல்லாமல் நாங்கள் மட்டும் சாப்பிட்டு இங்கே படுத்து இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ நாங்கள் தனியாக அனாதியாக இருக்கிற போல் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்து எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம், எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அவர் அது மனசு இறங்கி அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? எல்லாருமே வந்து பாவப்படுறாங்க, ஆனால் அவருக்கு அந்த பாவம் ஏன் வரல? அதுதான் எங்களோட கோரிக்கை. ஓகேக்கா, இப்போ நீங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதாவது உட்காரவே முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. அதை தொடர்ந்து மழை வந்தது, அதுவுமே வந்து ஈஸி இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். அப்படி ஒரு ஒரு நாளுமே இந்த சூழல் எப்படி இருக்கு? இந்த மழை வெயில் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இந்த வேலைக்கே வந்தோம். இந்த மழை வெயில் புயல் எல்லாமே இந்த கொரோனா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம். இது எங்களுக்கு புதுசாக தெரியல, ஆனால் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் இப்போ தான் உணர்றோம். அப்போ உணரல, இப்போ தான் உணர்றோம். எங்கள் கஷ்டத்துக்கு பலனே கிடைக்கலல்ல, அதனால் இப்போ தான் எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக தூய்மை பணியாளராக வேலை பார்த்து? 12 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ இன்றைக்கி உங்கள் சம்பளம் எவ்வளோ? நான் வேலைக்கு வரும்போது சம்பளம் வந்து 9,000, இப்போ 23,000 சம்பளம். இப்போ இந்த 23,000த்தில் நீங்கள் 15,000 தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 15,000ன்றது ஒரு குடும்பத்தை பண்ணவே முடியாது. ஏன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாமே வேலைக்கு போனாலும் குடும்பத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கும் போது 15,000 வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கான்ட்ராக்டில் போங்கன்னா நாங்கள் கான்ட்ராக்டில் வேலைக்கு வந்தோம். இப்போ நீங்கள் கான்ட்ராக்டில் தான் போய் ஆகணுன்றாங்க. நாங்கள் எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? இதே சம்பளம் கொடுக்கணும் எங்களுக்கு. அவங்க வந்து நிரந்தரம் பண்ணணும், எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இவங்க எவ்வளோ நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இன்றைக்கி வந்து அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி வரீங்க, ரொம்ப உண்மையான ஒரு நோக்கத்துக்காக போராடிட்டு வரீங்க. இருந்தாலும் ஒரு பெண்ணாக இந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு எந்த விதமான எப்படி ஒரு அச்சம் இருக்கா, இல்லை ஒரு பயம் இருக்கா? ஆனால் நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி உரிமைக்காக இந்த இடத்துல உட்காடுறீங்க? ஏன்னா இது பலருக்குமே, பல பெண்களுக்கு வந்து இது ஒரு முன்னுதாரணம். அவங்களோட உரிமைக்காக நிற்கணுன்றது. நாங்கள் வேலைக்கு வர்றதே வந்து இந்த வேலையை ஒரு தப்பாக கேவலமாக பேசுகிற வேலையில் தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ அந்த வேலையே உரிமை இல்லாத போகும்போது நாங்கள் எங்கே வந்து உட்காந்தா என்ன இருக்குது? அவங்களுக்கான உரிமைன்னு வரும்போது போராடி தான் அதை பெறணும்னா அந்த ஒரு கட்டத்துக்கு எல்லாருமே வரணும். ஆனால் பலருமே வர தயங்குறாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு தைரியமாக வந்து உட்காந்துருக்கீங்களா? பலருக்குமே ஒரு முன்னுதாரணமா தன்னம்பிக்கையோடு இருக்கும், எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் வெற்றியோடு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம். ஓகேங்கக்கா. அக்கா, இன்றைக்கி வந்து காலையில் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து, அதாவது பல நாளாக சேகர் பாபு அவர்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் வரணும், கன்சர்ன் மினிஸ்டரை வர சொல்லுங்கன்றதுக்கு அப்புறம் இன்றைக்கி திருச்சியிலேருந்து கே நேரு அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போராட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 300 பணியாளர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க, போராட்டத்தை கைவிட்டு வெளியே வந்து பணிக்கு வரதா சொல்லி உறுதி அளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. நீங்கள் போராட்ட காலத்தில் இருக்கீங்க, உங்களோட எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் இதுலேருந்து யாருமே கலையில், அவங்க வந்து பொய்யா சொல்கிறாங்க, அவ்வளோதான். எங்கள் இதுலேருந்து யாருமே அதில் போகல. ஓகே அக்கா, நீங்கள் வந்து பணியாளராக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கார்ப்பரேஷன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பணி நிரந்தரத்தை தாண்டி அதை பற்றி அவங்க எதுவுமே அட்ரஸ் பண்ணல. ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே நாங்கள் ப்ரைவேட்டைசேஷன் கிட்ட சொல்லி, ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட சொல்லி நாங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துவோம், பணியாளருக்கு நாங்கள் அதை உறுதிப்படுத்துவோம். இன்னொன்று, பணப்பலன்கள் எல்லாமே நாங்கள் செய்வோம். மெடிக்கல் அசிஸ்டன்ட், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கான செலவாக இருக்கட்டும், இதெல்லாமே அரசு தரப்புலேருந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட பேசின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து அவங்க கிட்ட அவங்க பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு இவங்களே செஞ்சால் என்னன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க? அப்போ எங்களை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்களா இவங்க? அப்போ பணி நிரந்தரம் மட்டும்தான் உங்களோட நோக்கம்? எங்களோட நோக்கம் தான். ஓகே.
அவர் சொன்ன இத்தனை நாளும் நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணி இருந்தோம். ஆனால் அவர் அது பண்ணல அப்படின்றதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இப்பயும் நம்பிக்கையோடு தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அவர் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகேங்கக்கா. அதுலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஓகேங்கக்கா. நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்கக்கா. நேரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே இந்த போராட்டத்தோட தோழர். இது வரைக்கும் இந்த அரசில் வந்து எந்த தரப்புலையும் வந்து கலந்துக்கல. டிஎம்கேல வந்து எந்த ஒரு அதிகாரம் வந்து இது வரைக்கும் வந்து குரல் கொடுக்கல. என்னடா மக்கள் வெயில்லையோ இந்த மழையிலே கஷ்டப்படுறாங்களே, என்னதான் பிரச்சனை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை கூட வரல தோழர். அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனசு இருக்குதுன்னு தெரில. எவ்வளோ பாருங்கள், வீட்டை விட்டு இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டியது எல்லாமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி, ஒரு கறிமீன் ஒரு வாய் ருசிக்கு சாப்பிட முடியல. புருஷன் வேலைக்கு போனான்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாருடைய வாழ்வாதாரமே போச்சு. எல்லாமே அதை நம்பி தான் இருக்கு. ஏன்னா அந்த பணி நிரந்தரம் அது ஏன் பண்ண மாட்டுறாங்க? ஒரு 15 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். கஜா புயலேருந்து, வரதா புயலேருந்து, கொரோனாலேருந்து தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து நீங்கள் தூய்மை பணியாளர்ன்றது ஒரு பேரை குத்திங்க, பாத பூஜை பண்ணீங்க, மரியாதை பண்ணீங்க. என்ன பிரயோஜனம்? அப்போ பண்ணீங்க. இப்போ என்ன தூக்கி போட்டிங்களே. நீங்களே மாண்புமிகு முதல்வர் சொன்னார் 19/1/2021 அன்று, அடுத்த ஆட்சியில் நான் வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன், என்னுடைய முதல் கழுத்து உங்களுடைய பணி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே. 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்து அதுக்கு என்ன ஒரு பதிலே இல்லை. நாங்களே இவ்வளோ நாள் போகிறாரா, ஒரு காதில் விழுதா இல்லை கண்ணில் பார்க்குறாரா என்னன்னு தெரியலையே. இது என்னது? எல்லாமே பாருங்கள், கனவுளால் கைவிடப்பட்டுங்க, வறுமை நிலை கோட்டில் இருக்குங்க, பட்டியல மக்களுங்க, எந்த ஒரு வருமானம் இல்லாமல் தன் சொந்தத்திலே வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வருமானம் போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு எப்படி வாடகை கட்டுவாங்க, லோன் கட்டுவாங்க, அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? எப்படி சொல்லுங்கள்? வாழ்வாதாரம் எப்படி சொல்லுங்கள்? சாப்பிட்றதுக்கு எப்படி? இந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு தனியார் ராம்கி நிறுவனம் வந்த பிறகு 15,000 ரூபாய் சம்பளத்தில் நீங்கள் வேலை செய்ய சொன்னால் எப்படி செய்வாங்க? அப்போ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுலாம் என்ன ஆச்சு சொல்லுங்கள்? அது நீங்கள் தான் சொல்ல. முதல்வர் அவரே சொன்னார், கண்டிப்பாக இந்த ஆட்சி பண்ணாது, என்னோட ஆட்சி வந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா. அதோட கடிதப்படியுமே ப்ரூஃப் இருக்குது, வீடியோ இருக்குது. என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இதோ 2 வாரமாக 3 வார காலமாக போராடி கொண்டிருக்கார்கள். மழையிலும் சரி வெயிலும் சரி. இங்கே தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, பட்னி தான். அதை நம்பி வந்ததுக்கு எதுக்காக போராடும்? எங்களுடைய இது வேணும், நாங்கள் வாழ்வாதாரம், எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்கணும். அதனால வந்து போராடுறாங்க. ஆனால் இது வந்து எல்லா திட்டங்களும் பண்ணுற அரசு, தமிழக அரசு, இதை மட்டும் ஏன் அவங்களுக்கு காது கேட்கல? அப்போ நாங்கள் வந்து இதேமாதிரி போராட்டம் பண்ணி சாகணும், அது அவங்களுடைய எண்ணம். இதோ இன்றைக்கி கூட ஒரு திட்டத்தை போய் தொடங்கி வச்சுருக்காரு முதல்வர். ஆர்கே நகரில் போயிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. ஏன் நாங்கள் பண்ணுறது அவர் கண்ணுக்கு தெரியலையா? அது ஏன் தெரில? அவரு சொல்கிறாரு, சாகர் பாபு சொல்கிறாரு, அவங்க எங்கள் மக்கள் தான், அவங்க நான் கலந்து பேச சொல்ல. ஆனால் மீடியா கிட்டே சொல்கிறேன், நீங்கள் எந்த மீடியா? நீங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அவங்க கலைஞ்சி உட்காந்துட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்கிற அசால்ட்டா. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் அறநிலையத்துறை அமைச்சர், அவருக்கு சம்மந்தம்னா வேலை இல்லை. மேயர் பிரியாவை கூட வச்சுக்கின்னு அவங்க பேச வேண்டியதை இவர் பேசுகிறாரு. அவங்க பதில் வாயத்து இருக்குதில்லை. அவருக்கு தேவையா? ஒரு பதிலே இல்லை. ஆனால் குடும்பம் போய் எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே இல்லையே. இது வரைக்கும் வந்து ஒரு ஆள் கூட பார்க்கலையே. என்னதான் அவங்க பிரச்சனை வந்து காது குத்து கேட்கலையே. அப்போ நீங்கள் கத்தி நீங்கள் இது பண்ணுங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ணுன்னு சொல்லிட்டு தானே பண்ணீங்க. எங்களுக்கு போட்ட அந்த ஜியோவை நீங்கள் ஜட்ஜியை மாற்றிட்டீங்க. எங்களுக்கு கொடுத்த அந்த சம்பளம் தான் கொடுக்க வேண்டியது ஜட்ஜி எங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணார். அந்த ஜியோவை கேன்சல் பண்ணிட்டு ஜட்ஜியை மாற்றி விட்டீங்களே. அப்போ அப்படின்னா உங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க தூய்மை பழைய நாங்கள் மதிப்போம், அவங்க இல்லைன்னா நாடு சுத்தமாகுது, அவங்களால தான் நாடு சுத்தமாகுது, பகுதி சுத்தமாகுது, இந்த சமூகம் சுத்தமாகுது சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, தூக்கி ஓரம் கட்டி வச்சிட்டிங்களே எங்களை. பாவங்க பாருங்கள், வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்தா தெரியும் அவங்க படுற கஷ்டம். தூக்கம் இல்லாமல், இந்த கொசு கடியில் சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அரசு? கண்டிப்பாக இதுக்கு பதில் தெரியுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். உயிரே போனாலும் சரி எங்கள் போராட்டம் தொடரும். அண்ணா பாரதி அண்ணன் சொன்ன போல் எங்கள் போராட்டம் நாங்கள் கைவிட மாட்டோம். அவர் சொன்னதை எங்களுக்கு முழுக்க எங்களுக்கு முதல்ல இருந்து அந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்து அண்ணன் தான். 23,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்து பாரதி அண்ணன் தான். LTUC தலைவர் வழக்கறிஞர் பாரதி அண்ணன் தான். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தோழர் இருந்து எங்கள் கூட இருந்து
எங்களை இந்த போராட்டத்துக்கு எங்களை வந்து ஒரு வெற்றி அடைய சொல்லி எங்கள் கூட துணையாக நிற்கிறார். அவரும் சாப்பிடாம கொள்ளாமல் வீட்டுக்கு போகாமல் எங்களோடு கஷ்டப்பட்டு எங்களோட கூட தோழராக இருந்து கஷ்டப்படுறாரு. எதுக்காக? நாங்கள் வெற்றி அடைந்த ஒரு காரணத்துக்காக தான். அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழக அரசு இதுக்கு சரியான ஒரு முடிவை கொடுங்க, எங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று அன்பு கேட்டுக்கொண்டு, அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும். உயிரே போனாலும் எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். ஜெய் பீம்.